வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரோர்பதி கிளப்பில் நியூ ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ஐடிக்கு எப்படி நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்மளோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்களே இந்த குரோர்பதி கிளப்பில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் குரோர்பதி கிளப்பில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பினவங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணும். அல்லது இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணும். அதாவது உங்கள் டீட்டெயில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய நேமு, கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னாக்கா, உங்கள் பேரில் குரோர்பதி கிளப்பில் நியூ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் குரோர்பதி கிளப்போட லாகின் லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில். அதற்கு பிறகு நீங்கள் அந்த லிங்கை வச்சு உங்களுடைய ஐடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு தான் நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுறதுலாம் அதில் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி வேணாலும் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கேட்டுக்கலாம் அந்த நம்பரில். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதுமாரி தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பாங்க. இதில் யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா சிசின்னு உங்களுக்கு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதான் உங்களோட யூசர் ஐடி. பாஸ்வேர்டு 4 டிஜிட்டு கீழே இருக்கும். இதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு. இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க, லாகின் லிங்க் இதுமாரி ப்ளூ கலரில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ஐடி சிசின்னு வரும், 6 டிஜிட் நம்பரு. அதை யூசர் ஐடி டைப் பண்ணிங்க. அடுத்தது பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்திருக்கோ அதை டைப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி கோடுன்னு ஒரு இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்துட்டு கீழே லாகின் இருக்கும் இந்த இடத்துல. அந்த லாகினை கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான ஆஃபர் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதம் ஆஃபர் கான்ட்ராஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு மேலே உள்ள இண்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேஷ்போர்டு இதுமாரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும், கீழே உங்களுடைய யூசர் நேம் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும். இது டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் கார்னரில் மெனு இருக்கும். இதுமாரி 3 கோடு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுமாரி மெனுஸ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு, ப்ரொஃபைல், டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு மெனுஸ் ஓப்பன் ஆகும். அந்த மெனுஸில் கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பேசிக்னு இருக்கு இல்லையா, அந்த பேசிக்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரிசீவ் அண்ட் சென்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ரிசீவ் அண்ட் சென்ட்னு ஓப்பன் ஆகும். அதில் சென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சீரியல் நம்பர் 200 சென்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், 200 சென்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். இதில் சீரியல் நம்பர் 1, ரெஃபர் நம்பர்னு இருக்கும். ரெஃபர் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங்னு இருக்கும். இந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அவங்களுடைய ஐடி நம்பர், நேமு, ஜிபே நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக 200 ருபீஸ் சென்ட் பண்ணணுங்கிறதுக்கான அமௌண்ட் டீட்டெயில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. அந்த ஜிபே நம்பர் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நேரடியாக உங்களுடைய ஜிபேலேருந்து 200 ருபீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து அந்த கிட்ட டைப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னா டேரெக்டாக அந்த ஜிபே நம்பர் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு நேரடியாக நீங்கள் போய் ஜிபே பண்ணிவிட்டு அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அப்படி ஜிபே பண்ண புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதில் ஜிபே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த ஜிபே நம்பர் காப்பி பண்ணிங்க, இல்லைனா நோட் பண்ணி எழுதிக்கிட்டு டேரெக்டாக உங்களுடைய ஜிபே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பே ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறது இந்த இடம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோன் நம்பரை அங்கே ஜிபே நம்பர் காப்பி பண்ணிங்கல்ல, அதில் இந்த இடத்துல ஃபிங்கர் கையை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த இடத்துல அந்த நம்பரு வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா அவங்களுடைய பேர் கீழே வரும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் பண்ணோன்னே இதுமாரி பேஜ் ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இதுமாரி பேஜ் அவங்களுடைய பேர் அப்படின்னு இருக்கும். கீழே பேன்னு இருக்கும். பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். 200 ருபீஸ் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே வரும். பே 200 அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு
அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேமெண்ட் 200 ருபீஸ் போயிடும். அந்த இது ட்ரான்ஸ்லேஷன் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்கும். இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்கும். இந்த ஐடி நம்பர் தான் அங்கே நம்ம கொஞ்சம் டைப் பண்ணணும். இதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேஜ் போய்டுங்க. நம்ம குரோர்பதி கிளப்பு அப்ளிகேஷன் பேஜுக்கு போனீங்க அப்படின்னாக்கா பெண்டிங் உள்ளார வந்தீங்கன்னாக்கா இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அவங்க ஜிபே நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டுன்னு சொல்லி 200 ருபீஸ் இருக்கும். அதுக்கு கீழே பேமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடி நம்பரை டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ரீமார்க் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சிசின்னு உங்கள் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல்ல பெண்டிங்னு இருந்த இடத்துல பெய்டுன்னு வந்திருக்கும். பெய்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக நீங்கள் அந்த ரெசிப்ட் நம்பர் கொடுக்குறது மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க ஓகேனா ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்டடுன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க பேமெண்ட் வந்த பிறகு இதில் அக்செப்ட்னு கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நாட் அக்செப்டடுங்கிறது அக்செப்டடுன்னு மாறிடும். இது மாறிட்டால் உங்களுடைய டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இதை அக்செப்ட் சப்போஸ் மாறலைன்னா 7 டேஸ் கழித்து நீங்கள் கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதனால் உங்கள் சீனியாரிட்டி எதுவும் பாதிக்காது. உங்கள் சீனியாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெய்டுன்னு வந்துடுச்சுனாவே உங்கள் சீனியாரிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த சீனியாரிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னாக்கா அதே மெனுவில் போங்க. மெனுவில் போய்ட்டு அதே பேசிக் கிளிக் பண்ணுங்கள். அங்கே ரிசீவ் சென்டுன்னு இருந்த இடத்துல இப்போ ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். ரிசீவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே பெண்டிங்னு சொல்லிவிட்டு 2 டோக்கன் நம்பர் வந்திருக்கும். நாட் பெய்டுன்னு வந்திருக்கும். இதில் அவங்க பேமெண்ட் பண்ணுறப்ப பெய்டுன்னு வந்துடும். அப்போ தான் நீங்கள் அக்செப்ட் கொடுக்கணும். அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஎன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் ஐடி நம்பர் இருக்கும். உங்கள் சீனியாரிட்டி நம்பர் அடுத்தடுத்து வந்திருக்கும். இது வந்து நம்ம பேசிக் பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து பிளான், அதாவது பேசிக் 200 ருபீஸ் இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் பிளான். ஸ்டாண்டர்ட் பிளான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மெனுவில் போங்க. மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் மெனுஸ் வரும். அதில் பேசிக் அடுத்து ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணினாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஏற்கனவே அங்கே வந்து நமக்கு பெண்டிங்னு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு, இங்கே வரல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது எப்போ பேமெண்ட் பண்ண போகிறோமோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா டேஷ்போர்டில் போய்ட்டு மெனுவில் போய்ட்டு டேஷ்போர்டு மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பிளான் சொல்லிவிட்டு ஆக்டிவேட்டுன்னு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க ஆக்டிவேட்டை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆக்டிவேட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு ஒரு மெசேஜ் வரும். அது ஓகே கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கா மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் பிளான் கிளிக் பண்ணி சென்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த இடத்துல பெண்டிங்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் இருக்கும். இதை பெண்டிங்கை கிளிக் பண்ணினாக்கா ஏற்கனவே உள்ளது போல தான் அவங்களோட நேமு, ஐடி நம்பர், ஜிபே நம்பர் எல்லாமே வரும். ஜிபே நம்பர் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல்ல வந்து ஜிபே பண்ணுறதுனா பண்ணலாம், ஃபோன்பே இருந்துச்சுன்னா ஃபோன்பேலேயும் பண்ணலாம். அவங்களுக்கு எதில் இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன்பே பண்ணாக்கா நம்ம எப்படி ஐடி ட்ரான்ஸ்லேஷன் ஐடி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 2 மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நியூ ஐடியா நியூ நம்பரானு கேட்கும் கீழே, இல்லை மேலே உங்கள் மொபைலுக்கு பொறுத்து கேட்கும். நியூ நம்பர் அப்படின்னு கொடுத்துங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காது, அதனால் நியூ நம்பர்னு கொடுத்துங்க. கிளிக் பண்ணினா அந்த நம்பரை டைப் பண்ண சொல்லி ஒரு காலம் வரும். உங்கள் அந்த நம்பரை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணியிருந்தா அல்ல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேர் வரும், செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி கண்டினியூஸ் கேட்கும். கண்டினியூஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து மெசேஜ் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட் இந்த இடத்துல அமௌண்ட் டைப் பண்ணணும். அமௌண்ட் டைப் பண்ணு அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஃபோன்பே சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இதுமாரி மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா பேமெண்ட் 300 ருபீஸ் சென்ட் ஆகிடுச்சு. சென்ட் ஆன பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் பண்ணுறதுக்கான ஹிஸ்ட்ரி கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி போய் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். இந்த ஐடி நம்பரை அங்கே கொடுக்கக்கூடாது. அங்கே நம்ம ஜிபேயில் வந்து யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடி இருந்ததை கொடுத்துருப்போம். இங்கேருந்து என்ன பண்ணணும்னா யூடிஆர்னு சொல்லிட்டு 2வதாக ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை தான் நம்ம அங்கே கொடுக்கணும். ஜிபேக்கும் ஃபோன்பேக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்கிறத டைப் பண்ணக்கூடாது. யூடிஆர் அப்படின்னு இருக்கிற இந்த ஐடி நம்பர் 40ன்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஐடி நம்பர் தான் அங்கே நம்ம டைப் பண்ணணும் ட்ரான்ஸ்லேஷன் ஐடியில். இங்கே வந்து இப்போ நம்ம குரோர்பதி கிளப் ஃபார்முக்கு வந்துட்டோம்னாக்கா மேலே அமௌண்ட்டு 300 இருக்கும், கீழே பேமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் நம்பர்னு இருக்கும். இந்த இடத்துல அந்த யூடிஆர் நம்பர் ஐடியை டைப் பண்ணுறீங்க, கீழே ஐடி நம்பரை டைப் பண்ணுறீங்க, உங்கள் ஐடி நம்பரை சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டுன்னு இருக்கும். உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். அதேமாரி தான் பெய்டுன்னு வந்த பிறகு அந்த அக்செப்ட்டில் போய்ட்டு பார்த்து அக்செப்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துங்க. 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எலைட் பிளான் அதே தான். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் போய்ட்டு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க ஆக்டிவேட் கொடுத்துட்டு சேம் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து மெனுவில் போய்ட்டு பேசிக்கு ஸ்டாண்டர்ட் அடுத்தது எலைட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணினா ரிசீவ் சென்ட்னு வரும். சென்டை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் தான் நீங்கள் 3 பிளானும் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 பிளானும் ஆக்டிவேட் ஆகிடும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த பிளான் பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா தெளிவாக எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுத்து நீங்கள் டீம் டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அந்த டீம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதனால் எந்த டீட்டெயில் வேணாலும் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆர்பிஜி பிஸ்னஸ் டிவி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம குரோர்பதி கிளப்பில் வர்ற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ மெசேஜ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இமீடியட்டில் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் டச் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.